வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டிகேஎல் டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதாவது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கையில் இருக்கிற பொருளினுடைய மதிப்பு நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்வாய்ந்த கோயில்களாகட்டும் அல்லது புகழ்வாய்ந்த ஒரு சுற்றுலாத்தலமாகட்டும் நான் என்றைக்குமே நம்ம போய் பார்த்துருக்க மாட்டோம். போகிறதுக்கு எப்பாவது ஒரு வாட்டி தான். பல உலகத்திலிருந்து எல்லா இடத்துலேருந்து வருவாங்க அந்த இடத்தை பார்க்குறதுக்கு. ஆனால் நம்மளுக்கு அதனுடைய மதிப்பு தெரியாது. அதை போலத்தான் நமது தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவான இட்லி. இந்த இட்லியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குதா அப்படின்னீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில் உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு இட்லியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இதனுடைய மருத்துவ குணங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த இட்லியை பற்றி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த உலகத்திலேயே ஒரு சக்தியுள்ள உணவு, ஒன் ஆஃப் த மோஸ்ட் நியூட்ரியன்ஸ் ஃபுட்டு அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான உணவுகளில் இட்லி ஒரு நல்ல சக்தி உள்ள உணவு அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அதாவது நம்ம மருத்துவ குணங்கள் கொண்ட சில உணவுகளாகட்டும் அல்லது நம்ம உண்ணக்கூடிய ஒரு சில பொருட்களாகட்டும் நமக்கு அதில் ருசியை தராது. அது எப்போவுமே ருசி இருக்காது. ஆனால் அதில் நம்மளுடைய மருத்துவ குணங்கள் இருக்கும். ஆனால் இந்த இட்லியில் மட்டும்தான் நமக்கு வாய்க்கு நமக்கு ரொம்ப ருசியாகவும் அதே சமயத்தில் பலவிதமான மருத்துவ குணங்களையும் கொண்டதாக அமைந்திருக்கிறது. அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், மிக ஆச்சரியத்தக்க விஷயமாகும். ஸோ முதல்ல என்னன்னு பார்த்தோம்னா, இந்த இட்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். குழந்தை முதல் நமது முதியவர் வரை, வயதானவர்களாகட்டும், ஆரோக்கியமாக இருப்பவர் முதல் நோயாளிகள், அதாவது படுக்கையில் இருந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க, அவர் மருத்துவ உதவியை நாடிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பேஷண்ட்ஸ் மட்டும் எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த உணவாக விளங்கக்கூடியது நமது இட்லி மட்டும்தான். ஸோ இட்லியில் உங்களுக்கு மெயினாக நம்ம பார்த்தோம்னா அது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா நோ கொலஸ்ட்ரால், அதாவது லோ வெரி லெஸ் இன் கலோரிஸ். அது ஒரு ஸ்டீம்டு ஃபுட்டு, ஆவியால் வேக வைக்கப்பட்ட ஒரு உணவாகும். அதே மாதிரி அந்த இட்லி உங்களுக்கு எந்த விதமான ஆயிலில் பொரித்ததோ அல்லது மசாலாஸ் ஏதாவது போட்டோ நம்ம எதுவுமே செய்யாமல் ஒரு பிளெயினாக ஒரு ஆவியல் ஸ்டீம்டு ஃபுட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆவியில் வேக வைத்ததாகும். இந்த ஆவியில் வேக வைத்தோனையுமே உடலுக்கு மிக மிக நன்மையை கொடுப்பதாகும். இட்லி ஏன் நோயாளிகளுக்கும் மற்றும் அந்த வயது முதிர்ந்தவர்களுக்கும் அல்லது சிறு குழந்தைகளுக்கு கூட இந்த இட்லியை ஏன் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி டு டைஜஸ்ட், அதாவது ரொம்ப சுலபமாக ஒரு நமக்கு உடலுக்கு ஜீரணத்துக்கு, அதாவது ஜீரணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உணவில் நம்பர் ஒன்னாக இருக்கிறது இது. ஸோ எந்த வயதினராகட்டுக்கும் எல்லாருமே இந்த இட்லியை சாப்பிடலாம். அது என்னென்னா உங்களுக்கு ரொம்ப டைஜஷன் ப்ராப்ளம், ஜீரணிக்க முடியாது அப்படிங்கிறவங்க இந்த இட்லியை சாப்பிடும்போது மிக சுலபமாக ஜீரணித்துவிடும். ஒரு இட்லியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 39 கலோரிஸ். அதாவது நம்ம ஒரு இட்லியினுடைய கணக்கு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 39 கலோரிஸ் இருக்கும். 2 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன், 2 கிராம்ஸ் ஆஃப் டயட்ரி ஃபைபர், அதாவது நம்மளுடைய ஜீரணத்திற்கு உதவக்கூடிய அந்த ஃபைபர், டயட்ரி ஃபைபர் என்று சொல்லக்கூடிய அந்த நார்ச்சத்து, மற்றும் 1 மில்லிகிராம் ஆஃப் பொட்டாசியம், இந்த மாதிரி இரும்பு சத்து போன்ற பலவிதமான சத்துக்களை உள்ளடக்கியதான் இந்த இட்லி ஆகும். ஸோ இந்த இட்லி எப்படி செய்யணும் அப்படிங்கிற ப்ரோசஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இதில் முக்கியமாக நாம் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. அதுதான் நம்மளுடைய உளுந்தம்பருப்பு, அதாவது பிளாக் லெண்டில் என்று சொல்லக்கூடிய உருது தால் என்று சொல்லக்கூடிய அந்த உளுந்தம்பருப்பாகும். இந்த உளுந்தம்பருப்பினுடைய இது ஒரு முக்கியமான ஒரு அடிஷ்னல், இந்த இட்லி மாவோடு அதாவது ரைஸ் ஃப்ளோரோடு சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு பொருள். இந்த உளுந்தம்பருப்பினுடைய சத்துக்களை பற்றி நம்ம வேறு வீடியோவில் பற்றி நம்ம நிறைய பேசுவோம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், அந்த எலும்புகளுக்கும் அந்த வயது வந்த பெண்களுக்கும் இந்த உளுந்தம்பருப்பு அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ இது ரெண்டையுமே நம்ம ஓவர் நைட்டு ஃபெர்மெண்டேஷன், அதாவது ஊற வைத்த புளிக்க வைத்த தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ரோசஸ் நடக்கும்போது மிகப்பெரிய ஒரு நன்மைகள் இது இந்த அந்த மாவில் ஏற்படுகிறது. முதல் நன்மைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா, அந்த லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா இதில் உருவாகிறது. இது நம்மளுடைய இண்டஸ்ட்ரியன்ஸுக்கு நம்மளுடைய சிறுகுடல் மற்றும் பெருங்குடலுக்கு மிக
மிக நன்மை தருவதாகும். அதனால தான் வந்து ஈஸி, அது ரொம்ப சுலபமாக டைஜஸ்ட் ஆகிடும் மற்றும் வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப லைட்டாக இருக்கும் இந்த ஃபுட்டு. நம்மளுடைய அந்த புளிக்க வைக்கப்பட்ட இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் வேறு என்ன சத்துக்கள்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பயோ அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ் இது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோலிக் ஆசிடு, நியாசின், தயாமின், பயோட்டின் மற்றும் விட்டமின் கே, ஆன்டிபயாட்டிக் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பலவிதமான நியூட்ரியன்ட்ஸ் வந்துட்டு இந்த ப்ராசஸில் இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் வந்து நடக்கும். இந்த நியூட்ரியன்ஸ்லாம் வந்துட்டு நம்மளுடைய உடலுக்கு வந்து மிக மிக நன்மையை தருவதாகும். அதான் வந்து இது நான் முதல்ல சொன்ன உங்களுக்கு அதாவது இந்த இட்லி அப்படிங்கிறது வந்துட்டு உலகத்திலே ஒரு சிறந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் நியூட்ரியன்ஸ் ஃபுட்டுன்னே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு இந்த இட்லியை வந்து நீங்கள் மாவை அரைக்கும் போது இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த அரிசி மாவு இருக்குது இல்லைங்களா, அந்த அரிசி மாவு வந்துட்டு நீங்கள் நமது அதாவது மில்லட் அப்படின்னு கிடைக்கக்கூடிய பிள்ளை சம்பா அரிசி, வேறு இந்த கருப்பரிசி, ரெட் ரைஸ் இந்த மாதிரி அரிசிகள் வந்து ஸ்பெஷலாக வந்து பாலிஷ் செய்யப்படாத ஒரு அரிசியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மிக மிக நன்மையை தரும். இது வந்துட்டு கூட வந்து நீங்கள் இந்த பாலிஷ் பண்ண வெள்ளை ரைஸை யூஸ் பண்ணிங்கனாலும் உளுந்தம்பருப்பு யூஸ் ஆகிறதுனால வந்துட்டு அதை ஆட் பண்ணுறதுனால அதனுடைய சத்துக்களும் கிடைக்கும். பட் அன்பாலிஷ்டு ரைஸை வந்து நீங்கள் இந்த அரிசி மாவில் யூஸ் பண்ணிங்கன்னா இதில் கிடைக்கக்கூடிய முழு விதமான சத்துக்களும் வந்து உடலுக்கு வந்து கிடைக்கும். இந்த இட்லியில் வந்து பலவிதமான இட்லியை வந்துட்டு செஞ்சிட்ருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இதனுடைய ஒரு சக்தித்தன்மையை அதிகப்படுத்துவதற்காக வேறு ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வெஜிடபிள்ஸ் இட்லி செய்கிறாங்க, பெப்பர் இட்லி செய்யலாம், இதில் ரவா இட்லி செய்யலாம் மற்றும் வந்து கீரை இட்லி செய்யலாம். இந்த மாதிரி பலவிதமான உங்களுக்கு அதாவது நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு டொமேட்டோ இருந்துச்சுன்னா டொமேட்டோவை நல்லா கட் பண்ணி அதில் போட்டிங்கன்னா டொமேட்டோ இட்லி ஆயிரும். ஸோ இப்படி கீரை இட்லி இந்த மாதிரி இந்த பலவிதமான இட்லிகள் நியூட்ரியன் ஃபேக்ட்ஸ் இதில் வந்து நம்மளுடைய வீட்டில் என்ன பொருட்கள் வந்து ஈஸியாக கிடைக்குதோ அந்த பொருட்களை நீங்கள் இட்லி மாவோட சேர்த்து அந்த வந்து ஸ்டீம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அருமையான வந்து ஒரு மிக மிக கொஞ்சம் இதிலேயே சத்துக்கள் இருக்கிறது. இது கூட வந்து அதிக சத்துள்ள இட்லியை வந்து நம்ம தயாரித்து கொள்ள முடியும். அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதனுடைய அதாவது இந்த இட்லி கூட நம்ம சேர்த்துக்கொள்ளக்கூடிய இந்த சட்னி வகைகளும் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அதாவது எந்த விதமான பாயிலோ நோ ஆயில் நோ பாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சட்னி வகைகளை வந்து நம்ம தயாரித்து கொள்ளலாம். நீங்கள் பலவிதமான சட்னி வந்து இதில் தயாரிக்கலாம். கோகோனட் சட்னி, தேங்காய் வந்து உடலுக்கு பச்சையை சாப்பிடும்போது வந்து தேங்காய் மிக மிக உடம்புக்கு நன்மையை தரக்கூடிய பொருளாகும். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு நம்ம புதினா சட்னி மற்றும் இஞ்சி சட்னி, கொத்தமல்லி சட்னி இந்த மாதிரி பலவிதமான நிறைய சட்னிகளை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு. ஸோ இதுவும் வந்து நம்ம அடிஷ்னலாக அந்த இட்லி கூட வந்து தொட்டு சாப்பிடும்போது உங்களுடைய உடலுக்கு என்ன தேவைப்படுகிறதோ, இப்போ உங்கள் உடல் வந்துட்டு ரொம்ப அதாவது வேறு ஏதாவது இந்த டைஜஷன் ப்ராப்ளம் நிறைய இருக்கிறவங்களுக்கு அல்லது மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு இந்த இஞ்சி சட்னியை வந்து நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். இட்லி கூட இஞ்சி சட்னி சேர்த்துனீங்கன்னா கேஸ்ட்ரிக் வந்துட்டு எல்லாமே வெளியில் போய் உங்களுடைய குடலுக்கு நன்மையை செய்து அது வந்து உங்களுடைய அஜீரணத்தை குறைப்பதற்கு வந்து மிக மிக உதவியாக இருக்கும். கொத்தமல்லி சட்னியை வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அதாவது கொத்தமல்லியில் வந்து கொத்தமல்லி தலையில் வந்து நிறைய வந்து சத்துள்ள ஒரு விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த கட்டிகளை கரைக்கக்கூடிய வந்து ஒரு கேரக்டர் வந்து கொத்தமல்லியில் இருக்குது. ஸோ இதனால் இந்த மாதிரி சட்னிகளை வந்து நீங்கள் ஒரு சக்தி தரக்கூடிய பலவிதமான சட்னிகளை வந்து நீங்கள் தயாரித்து கொள்ளலாம். ஸோ அது கூட இந்த இட்லி வந்து நம்ம தொட்டு சாப்பிடும்போது அருமையான ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு நிறைய நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இதனுடைய நம்மளுக்கு என்னென்ன வகையெல்லாம் வந்து இந்த இட்லி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்களில் வந்து யூஸ் ஆகுது. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து லெஸ் இன் கலோரிஸ், கொலஸ்ட்ரால் இல்லாதனால உங்கள் உடல் எடையை குறைப்பதற்கு வந்து மிக மிக ஒரு சிறந்த உணவாக இது வந்து செயல்படுகிறது. ஸோ இது வந்து உடல் எடை குறைப்பவர்கள் நினச்சிங்கன்னா அதுக்குன்னு வந்து நீங்கள் ஒரு 10 இட்லி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் 10 இட்லி 15 இட்லி அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. நீங்கள் ஒரு இட்லி சாப்பிடும்போது ஒரு 3 இட்லி அல்லது 4 இட்லி இந்த மாதிரி உங்களுடைய இட்லியின் எண்ணிக்கையை வந்து குறைத்து இந்த மாதிரி சட்னியோடு நீங்கள் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உடல் எடை குறைவதற்கு கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருந்து அதை கம்மிப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் வந்து இந்த உணவு வந்து மிக அதிகமாக ஒரு பயன்படுகிறது. அதே மாதிரி நீங்கள் அடுத்தது வந்து உங்களுடைய டைஜஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமோ அல்லது டைஜஷன் மலச்சிக்கல் இருக்கிறவங்க வந்து இந்த உணவு வந்துட்டு நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப லைட்டான ஃபுட் ஆகும். இது ரொம்ப லைட் அண்ட் வெரி ஈஸி டு டைஜஸ்ட், ஜீரணமாவதற்கு வந்து ஒரு எளிமையான உணவாகும். அதே மாதிரி இந்த இட்லி வந்து நம்ம தினசரி நீங்கள் இன்டேக் பண்ணும்போது என்ன ஆகுன்னா ஓவர் ஈட்டிங் நிறைய வந்து சாப்பிட்ணுங்கிற வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ஒரு 4 இட்லி
இட்லி சாப்பிடும்போதே உங்களுக்கு வந்து வயிறு வந்து ஃபுல்லாக தெரியும். நிறைய சாப்பிட்ட விதமான ஒரு அதாவது மென்று நன்றாக அரைத்து கூழாக செய்து வந்து ஒரு மினிமம் நான் சொல்கிறேன் வந்து, அதாவது நீங்கள் ஒரு கவலை ஒரு இட்லி எடுத்து பிச்சு வச்சிங்கன்னா ஒரு 20 தடவையாவது மினிமம், 30 தடவைக்கு மேலே மெல்றது வந்து ரொம்ப நன்மை. ஆனால் குறைந்தபட்சம் ஒரு 20 தடவையாவது இந்த இட்லியை வந்து நீங்கள் நல்லா மென்று அரைத்து கூழ் போல் செஞ்சீங்கன்னா ஒரு 4 இட்லி சாப்பிட்டோன்னே வந்து உங்களுடைய வந்து வயிறு வந்து ஒரு ஃபுல்லானதாக தெரியும். அதே மாதிரி நல்லா வந்து நிறைய நேரத்துக்கு வந்து ஃபுல்லாக, அதாவது ஓவர் ஈட்டிங்கை வந்து இந்த இட்லி தினசரி எடுத்தீங்கன்னா குறைத்து விடும். அடுத்தது வந்து பசி ரொம்ப நேரத்துக்கு வந்து இருக்காது உங்களுக்கு. நிறைய நேரம் வந்துட்டு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். பட் ஈஸியாக வந்து கொஞ்சம் இட்லி சாப்பிட்டோன்னே வந்து வயிறு ஒரு ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி பலவிதமான சத்துக்களை இதன் கூட சேர்த்து நம்ம இட்லியை தயாரிச்சுக்கலாம். நம்ம ஊரில் நம்ம இடத்துல வந்து தினசரி கிடைக்கக்கூடிய, அதாவது நம்ம வீட்டிலே வந்து மிக எளிமையாக செய்து கொள்ளக்கூடிய இந்த இட்லியை, இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். அதாவது கடையில் கிடைக்கக்கூடிய மாவு வந்து நீங்கள் வாங்கி செய்கிறது வந்து மிக தவறான ஒரு முறையாகும். அதாவது இப்போ இந்த ரைஸ் ஃப்ளார் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி மாவு வந்து எல்லாருமே இப்போ இந்த கடையில் விற்கிறாங்க. ஸோ இந்த கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு அரிசி மாவில் வந்து, இட்லி மாவில் வந்து எந்த விதமான அரிசியை சேர்க்கிறார்கள் அல்லது எந்த மாதிரி தண்ணியில் வந்து அதை தயாரிக்கிறாங்க, இல்லை வேறு ஏதாவது உப்பு, இந்த சோடா உப்பு, அதாவது குஷ்பு இட்லி, இது பலவிதமான பேரில் இருக்குது இந்த இட்லி. இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்துட்டு அவங்க எந்த விதமான வந்து கூட பொருள்களை வந்து அதனோட சேர்த்து அரைக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து தெரியாது. அதனால் இந்த இட்லியை வந்து நீங்கள் இட்லி மாவை வந்து கடையில் வாங்குவதை தவிர்த்து நீங்கள் வீட்டிலேயே வந்து சொந்தமாக ஒரு நல்ல அன்பாலிஷ்டு ரைஸில் வந்து ஊற வைத்து, உளுந்தம்பருப்பையும் ஊற வைத்து கூட ஓவர் நைட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 மணி நேரம், 8 to 9 ஹவர்ஸ் வந்துட்டு இதை வந்து நீங்கள் ஊற வைத்து அதன் பிறகு இதை அரைத்து அந்த புளிக்க வைத்து அந்த தன்மையோடு இட்லியை எடுத்து நீங்கள் தினசரி கூட அந்த வெஜிடபிள்ஸு அல்லது பெப்பர் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பிடித்தமான ஒரு இயற்கை உணவுடன் அதை சேர்த்து ஆவியில் வேக வைத்து இந்த இட்லியை வந்துட்டு நீங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு நல்ல சட்னியோ செய்து, இயற்கையாக வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கீரை சட்னி அல்லது கொத்தமல்லி சட்னி, இஞ்சி சட்னி, இந்த மாதிரி ஒரு சட்னியோடு சேர்ந்து நீங்கள் தினசரி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இதில் கிடைக்கக்கூடிய விதமான நன்மைகள் வந்து உங்கள் உடலுக்கு வந்து கிடைக்கும் என்று கூறி, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மேலும் இது வந்து உங்களை சேர்ந்தவர்களுக்கும் வந்து பயன் தரும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் TK.